2023-2024 MCQ 28வது அடர்த்தி ரோவை உடைய அடர்த்தி ரோவை உடைய ஒரு நெருக்க முடியாத பிசுக்கற்ற பாய்மம் ஆரை உடைய ஒரு கிடைக்குழாயினூடாக பாய்ந்து பின்னர் உள்ளாரை R/2 ஐ உடைய குழாயின் ஓர் ஒடுக்கமான பகுதியினூடாக செல்லுகிறது. குழாயின் அகன்ற பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கமும் வேகமும் முறையே P0, V0 எனின் குழாயின் ஒடுங்கிய பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கம் யாது? முதலாவது விட P0 4, ரெண்டாவது P0 2, மூன்றாவது P0 சய half rho V0 square, நாலாவது P0 சய 3/2 P0 V0 square, அஞ்சாவது P0 சய 15/2 rho V0 square. சரி, இப்போ இதில் முதல்ல இது மாதிரியான கேள்வியில் நாங்கள் செய்ய வெளிக்கிடும்போது ரெண்டு விடயம் எங்களுக்கு தேவைப்படும். ஒன்று பஸ்காலின் தத்துவம், ரெண்டாவது வேர்னுலின் தத்துவம். இந்த ரெண்டு தத்துவங்களையும் பயன்படுத்தி தான் இந்த கேள்வியை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா, இதில் பஸ்கான தத்துவம் பாய்க்க வேண்டியிருக்கின்ற இந்த பக்கத்தில் இருக்கிற இதில் இருக்கிற எங்களுக்கு வேகம் தெரியாதபடியாக நாங்கள் நேரடியாக பஸ்கால்ற தத்துவத்தை இங்கே பாவிக்கலாம். இப்போ பஸ்கால்ற தத்துவம் எப்படின்னு சொன்னால், இந்த அகண்ட பக்கத்தில் இருக்கிறத நான் A1, அதாவது இதில் உள்ள பரப்புடைய இதை A1 V1 சமன் இங்கே A2 V2 எடுக்கிறேன். அந்த V2 ஒடுங்கிய பகுதியில் உள்ள ஒடுங்கிய பகுதியில் பாயின் வேகம், ஒடுங்கிய பகுதியில் பாயின் வேகம். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா V2 சமன் A1க்கு பதிலாக பை R² போடலாம். இங்கே R உள்ளாரை R², V1க்கு பதிலாக V0 போடலாம். அதுக்கு கீழே இந்த A2 வரும். A2 தான் நான் இதை எடுத்துருக்கேன், இந்த பக்கம் ரெண்டாவது பகுதியாக எடுத்திருக்கேன், ஒடுங்கிய பகுதியாக எடுத்திருக்கேன். ஆகவே இந்த ஒடுங்கிய பகுதியில் உள்ள இதன்னு சொன்னால் பை இல்லை R/2 என்ற வர்க்கம் வரும். இதான் R. ஆகவே இது R/2, இது எங்களுக்கு R/2 தந்திருக்காங்க, R/2. அப்போ இதை நாங்கள் சுருக்கி V2 எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் V2 எங்களுக்கு V2 இதில் 4 இது மேலே வரும். ஆகவே 4 V0 ஒரு விடை ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுக்கு V0 விடை ஒன்று கிடைக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வேலுனின் தத்துவத்தை இங்கே பிரயோகிக்கணும். வேலுனின் தத்துவத்தை அகண்ட பகுதிக்கும் ஒடுங்கிய பகுதிக்கும் இடையில் வேலுனின் தத்துவத்தை பாவிக்கிறோம். அதாவது அகன்ற பகுதிக்கும் ஒடுங்கிய பகுதிக்கும் வேணுலின் தத்துவத்தை பிரயோகிக்க. அகண்ட பகுதியில் உள்ளதை நான் எல்லாத்துக்கும் A என்று போகிறேன். அகண்ட பகுதியை அகன்ற பகுதி A
என்க ஒடுங்கிய பகுதி பி என்க இப்படி எடுத்துட்டு நாங்கள் பேர்ல தத்துவத்தில் அகண்ட பகுதியில் இருக்கிற பிஏ அமுக்கம் சகா அதன் ரோ ஜி ஹெச்எண்டா எவ்வளோ உயரத்தில் பார்க்குறோம். உயரம் ஏ ப்ளஸ் அதாவது அதனுடைய அழுத்த சக்தி, அடுத்தது இயக்க சக்தி ஹாஃப் ரோ வி ஏ வர்க்கம் சமன் பிபி ரோ ஜிஹெச்பி அழுத்த சக்தி ஹாஃப் ரோ விபி வர்க்கம். இதன் அடிப்படையில் இங்கே ஹெச் வந்து இந்த புள்ளியில் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா மேல் புள்ளியோட நாங்கள் பார்த்து எடுத்தோம்னு சொன்னால் இந்த புள்ளிக்குள்ளால் எடுத்தோம்னு சொன்னால் எல்லாம் பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே அழுத்த சக்தி வந்து எங்களுக்கு அதில் வராது. எங்கே பி நோட் தந்திருக்காங்க, பிஏ தந்திருக்காங்க, பி நோட் ரெண்டு இது 0 ஆயிரும். இதில் ஏ அதாவது வி நோட் தந்துருக்காங்க ஹாஃப் ரோ வி நோட்டின் வர்க்கம். இதைத்தான் காண போகிறோம். எங்களுக்கு கேட்குற கேள்வி வந்து இதில் உள்ள அமுக்கம் தான் கேட்குறாங்க. சக இது 0 ஆயிரும். இது ஹாஃப் ரோ இங்கே வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் 4 வி நோட்டின் வர்க்கம். என்னடா நாங்கள் இங்கே விபியை நாங்கள் கண்டு வச்சுருக்கோம். வி2 என்று போட்டோம், அதுதான் விபி என்று எங்களுக்கு தெரியும். இதில் ஒன்று சொல்கிற விபி தான் இது நான் எடுத்த புள்ளிக்காக. ஆகவே இது வந்து இப்போ இப்படி ஒரு கோவையை வந்திருக்கும். எங்களுக்கு கோவையை பெற்றிருப்போம். இந்த கோவையை நாங்கள் சுருக்கி பார்க்க வெளிக்கிட்டோம்னு சொல்லிச்சோன்னா இதில் பி நோட் அப்படியே இருக்கும். சக ஹாஃப் ரோ வி நோட் ஸ்கொயர் சய இந்த ஹாஃப் ரோ இட இது 16 அதன் அடிப்படையில் வி நோட் ஸ்கொயர் வந்துடும் பிபி. எங்களுக்கு அது அமுக்கம்தான் கேட்குறாங்க. பிபி புள்ளியில் ஒடுங்கிய புள்ளியில் உள்ள அமுக்கம். அப்போ இதை நாங்கள் கழித்து எடுத்தோம்னு சொன்னால் பி நோட் 15/2 ரோ வி நோட் வர்க்கமாக இந்த பிபி வரும். அது பிபி என்றது என்ன? ஒடுங்கிய பகுதியில் பாயின் அமுக்கம் இருக்கும். இது வந்து எங்களோட விடையில் வந்து விடை 5வது விடையாக காணப்படும்.